அவள் பெற்றோர்கள் அவளிடம் நண்பர்கள் போல பழகி சந்தோஷமாக இருந்தார்கள். அதேபோல் அவளுக்கு அந்தந்த வயதில் தேவையான தகவல்களை கூறினார்கள். அவன் அவளுக்கு அனுப்பும் செய்தி அவர்கள் வயதுக்கு மீறிய உரையாடல்களாக இருந்தது. எப்பொழுதும் அவனுடன் பேசி முடித்தவுடன் அவர்களது உரையாடல்களை அழித்து விடுவாள். வணக்கம் வாசகர்களே, நேயர்களே. ஒரு ஊரில் வேலைக்கு செல்லும் பெற்றோர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு கல்லூரியில் படிக்கும் ஒரு பெண் இருக்கிறாள். அவள் பெற்றோர்கள் அவளிடம் நண்பர்கள் போல பழகி சந்தோஷமாக இருந்தார்கள். அவர்கள் வேலைக்கு சென்றாலும் இரவு நேரங்களில் அனைவரும் அமர்ந்து சாப்பிடுவது, வார விடுமுறை நாட்களில் வெளியில் செல்வது, உறவினர்கள் மற்றும் நண்பர்களோடு சுற்றுலா செல்வது என்று மிகவும் சந்தோஷமாக இருந்தார்கள். அவள் பெற்றோர்கள் மகளிடம் அவர்கள் வேலை பார்க்கும் இடத்தில் நடக்கும் விஷயங்கள், வீட்டு வரவு செலவு என்று அனைத்தையும் பகிர்ந்து கொள்வார்கள். அதேபோல் அந்த பெண்ணும் கல்லூரியில் நடக்கும் விஷயங்களையும் அவள் நண்பர்களுடன் நடந்த உரையாடல்களையும் கூறுவாள். இவர்கள் பெற்றோரிடம் அவள் எவ்வளவு வெளிப்படையாக இருப்பாள் என்றால், யாராவது ஒரு பையன் அவள் நடந்து வரும்போது அவளை பார்த்து சிரித்தால் கூட வீட்டில் வந்து சொல்வாள். அவள் பெற்றோர்களும் இதையெல்லாம் இந்த வயதில் இருப்பதுதான் என்று நகைச்சுவையாக பேசுவார்கள். அவர்கள் அவள் மனதில் தோன்றும் தவறான எண்ணத்தை எப்படி மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று கூறி நல்ல முறையில் வளர்த்தார்கள். அதேபோல் அவளுக்கு அந்தந்த வயதில் தேவையான தகவல்களை கூறினார்கள். ஆனால் அவள் அவளுடன் படிக்கும் பையனை காதலிக்கிறாள். இதை மட்டும் அவள் இன்னும் அவள் வீட்டில் கூறவில்லை. அவர்கள் இருவரும் கல்லூரியில் சேர்ந்த முதல் நாளிலிருந்து நண்பர்களாக பேச ஆரம்பித்து இப்போது இருவரும் அதிக நேரம் போனிலேயே உரையாடும் அளவிற்கு அவர்கள் நெருங்கி பழக ஆரம்பித்து விட்டார்கள். அவர்களின் பழக்கம் கல்லூரி வரை இருப்பது வரை சரியாக இருந்தது. ஆனால் போன் உரையாடல் ஆரம்பித்த பிறகு அது தவறாக சென்று கொண்டிருந்தது. அவன் அவளுக்கு அனுப்பும் செய்தி அவர்கள் வயதுக்கு மீறிய உரையாடல்களாக இருந்தது. இந்த பெண்ணுக்கு அது சரி என்று தெரியவில்லை. தவறு என்று புரிந்தாலும் இவளால் அவனை வெறுக்க முடியாமல் இவளும் அதற்கு பதில் அனுப்ப ஆரம்பித்து விட்டாள். இப்படியே நாட்கள் சென்று கொண்டிருந்தது. அவள் பெற்றோர்களும் இவள் மீது உள்ள நம்பிக்கையால் இவளை அதிகம் கண்காணிப்பது கிடையாது. இவள் எப்பொழுதும் அவனுடன் பேசி முடித்தவுடன் அவர்களது உரையாடல்களை அழித்து விடுவாள். ஒரு நாள் இவள் அதை அழிக்க மறந்து விட்டாள். அவள் அம்மா எதேச்சையாக அவள் அப்பா வராததால் அவருக்கு போன் செய்யலாம் என்று இவள் போனை எடுக்கும்போது அவர்கள் உரையாடல்கள் அனைத்தையும் பார்த்து விட்டார். அதன் பிறகு அவர் மனதில், இப்படி நண்பர்கள் போல் பழகியும் இவள் இவ்வாறு நடந்து கொள்கிறாளே, இவளை நம்பித்தானே நாம் இவ்வளவு சுதந்திரம் கொடுத்தோம், ஆனால் இவள் இவ்வாறு செய்துவிட்டாள் என்று மிகுந்த மனவேதனையோடு அந்த போனை வைத்துவிட்டு அந்த இடத்தை விட்டு நகர்ந்தார். இவளும் அவள் அம்மா போன் எடுத்ததை பார்த்து விட்டாள். ஆனால் அன்றிலிருந்து கடந்த ஒரு வார காலமாக அவள் அம்மா இவளிடம் எதுவும் பேசவில்லை. இவள் மிகுந்த மன வருத்தத்துடன் அம்மாவிடம் சென்று இனிமேல் இது போன்ற உரையாடல்களை வைத்துக் கொள்ள மாட்டேன் என்று கூறியதற்கும் அவள் அம்மா எதுவும் பதிலளிக்கவில்லை. ஆனால் இவளால் அந்த பையனுடன் பேசாமலும் இருக்க முடியவில்லை. இதனால் படிப்பிலும் கவனம் செலுத்த முடியாமல் இருக்கிறாள். அவளுக்கு நீங்கள் என்ன அறிவுரை கூற விரும்புகிறீர்கள்? நன்றி.